தம்பி டிக்கெட் கிடைச்சிச்சா, என்னாச்சு? ஆனால் இப்போ டிக்கெட் பிரச்சனைன்றதோட படம் வருமா வராதான்றது அந்த ரிலீஸ் டேட்டே தள்ளி போயிருக்கு. ஹியரிங் வேறு 21 சொல்லிட்டாங்க. நாங்கள் இன்னைக்கு ஒரு ஹியரிங்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், லாஸ்ட் ஹோப்பா. சரி படம் இன்னைக்கு ரிலீஸ் டேட் சொல்லிடுவாங்கன்னு. இது எங்களுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்குண்ணா. கண்டிப்பாக இது ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுறேன். பேச்சே வரல. எப்போ ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? படம் நாங்கள் பொங்கலுக்கு எதிர்பார்த்தேன். மேபி மண்டே வந்துடும், 14th அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏன்னா வந்தால் தான் அந்த பொங்கலை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அது ஒரு தளபதி பொங்கலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஏறிங்க 21 தள்ளி போட்டாங்க. அப்போ வந்து படம் எப்போ ரிலீஸ் டேட் கொடுத்து அவங்க எப்போ அதை இது பண்ணி ப்ரொமோட் பண்ணி எப்போ அது வரப்போகுதுன்னு எங்களுக்கு ஒரு ரிலீஸ் டேட்டுன்றதே இப்போ பெருசாக டிக்கெட் இஷ்யூ போய் இப்போ வந்து மூவியோட ரிலீஸ் டேட் தள்ளி போயிருக்குண்ணா. அது எந்த வகையில் ஏற்றுக்கும் எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் என்ன பண்ணுறது, இவங்க ஸ்டேட்டும் சரி சென்டரும் சரி அவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் தெரியுது பேக் எண்ட்லேருந்து. பார்ப்போம் எப்போ ரிலீஸ் டேட். விஜய் சார் படத்துக்கு மட்டும் இது அப்படி நடக்குது. நான் கண்டிப்பாக நான் தளபதி படம்னாலே பிரச்சனை தானே. வராமல் ஒரு படம் வந்துன்னா அது தளபதி படமே ஒரு வைபே இருக்காது. பட் என்னால் ஒன்றும் பிரச்சனை வரலன்னு பார்த்துருந்தோம். வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அது லாஸ்ட் ஒரு 1 or 2 days வந்துருச்சு. அது 1 week ஸ்மூத்தாக போயிருந்து. இப்போ பிஃபோர் வீக்லாம் பார்த்துருப்பீங்க, படம் வரது பிஃபோர் வீக்கில் ரொம்ப ஸ்மூத்தாக போயிருந்து. படம் அதான் படம் நெருங்கிட்டோடனே அவங்க டைம் லைன் வச்சிருக்காங்க எப்போ தலைவர் சீண்டி பார்க்கணுன்னு. அடிச்சானுங்க. அவர் ட்ரிகர் பண்ணால் ஒட்டுமொத்த ஃபேன்ஸுமே ட்ரிகர் ஆவாங்க. அது அவங்களுக்கு தெரியல.